ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக நம்முடைய விஜய்க்கு மல்லி மேலே ஆசை இருக்கிறத நம்ம என்பா கண்டுபிடிச்சாலுமே விடிஞ்சதும் விடியாதமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் ஒரு போஸ்ட்மேனை இங்கே யாருப்பா மல்லிகா விஜயகுமார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கா. அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரியும் இருக்காங்க. எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல, இந்த பார்சலில் கூட வாங்க மாட்டேறான். எல்லாத்துக்குள்ளேயும் மல்லிகை விஜயகுமார்னு கொடுத்து வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. சரி வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் கிட்ட போயிட்டு அந்த பார்சலை கையெழுத்து போட்டு வாங்குறாருங்க. என்ன ஏதுன்னு அந்த போஸ்ட்மேன் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் கஸ்டமரோட ப்ரைவேசிக்காக நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை எடுத்துகிட்டு நடு ஹாலில் வச்சுறாங்க. சரி விஜய், அதில் என்ன இருக்குன்றத பிரித்து பார்த்துடலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குக்கா நமக்கு இந்த வேலை, அடுத்து உங்களோட ப்ரைவேசியை நம்ம பார்க்குறது தப்பு. அவங்க என்னன்னாலே ஆர்டர் பண்ணியிருக்கலாம்ல, அவளே பிரித்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பார்சலில் வெடிகுண்ட மாதிரி ஒரு ஆப் வச்சுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அப்படி என்னடா வச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் மல்லி அனிமூன் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா சம்மதிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெளி தோட்டத்துக்காக சும்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்குத்தா பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கட்டில் இளநீ குடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அந்த போட்டோ ஒரு ஃப்ரேமாக போட்டு அதுவும் போக ஒரு ஃப்ளாப்பி மாதிரி ரெடி பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு இவங்களே இந்த வீட்டில் டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பார்த்த விஜய் பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிடுவான், உனக்கு அவனுக்கு என்னடி சம்மந்தம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு அரவிந்தை பற்றி நல்லாவே உதவி மனப்பான்மை கொண்டவருங்க. அதனால நம்முடைய விஜய் ஒரு காலம் தப்பாக நினைக்க மாட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெருச்சாளிக்கு முன்னாடி நடிச்சு ஆகணுன்றத பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட கோவப்பட போறாரு. இந்த வாட்டியாவது நம்முடைய மல்லிகிட்ட இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக கேட்டு விசாரிச்சாருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்றது நம்முடைய விஜய் புரிஞ்சுக்குவாருங்க. ஆனால் விசாரிக்காத நம்முடைய மல்லி மேலே கோவப்பட்டாருன்னா கண்டிப்பாக இவர் நம்முடைய மல்லியை எக்காரணத்தை கொண்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வீட்டில் இருக்கவரையும் ஏற்றுக்க மாட்டாருன்றது உறுதியான விஷயங்க. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறத நம்முடைய மல்லியை கூப்பிடுறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா என்ன மல்லி எல்லாத்துலேயும் என்ன மல்லிகா விஜயகுமார்னு பேரை மாற்றி போஸ்டர்லாம் வீட்டுக்கு வர அளவுக்கு பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி இது என்னதுன்றத பிரிச்சாது பாரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா உன் புருஷன் அதாவது விஜய் அடுத்து உங்களோட ப்ரைவேசியை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நீயா பிரிச்சாதான் பார்க்குற மாதிரி சொல்லிட்டான். அதனால எங்கள் கண்ணு முன்னாடி இதை பிரித்து காட்டணும் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்காங்க. அதை பார்த்து நம்முடைய விஜய் ஷாக் ஆகி கோவப்பட போறாரு நம்ம மல்லி மேலே. இதனால் நம்ம மல்லிக்கு வீட்டை விட்டு போகிற வாய்ப்பு இருக்குமா? இந்த ராஜேஸ்வரி நினைச்சு நடக்குமா நடக்காத மறக்க சப்ஸ்கிரைப்